ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஜான். என்னைய வந்து பல பேத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கும், சில பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்னோட இன்னொரு சேனல், அதாவது இன்னொரு புது சேனல்னே சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வந்து வச்சுருந்தேன். அதில் வந்து அனிமேஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். அதாவது அனிமே எக்ஸ்ப்ளனேஷன், தமிழில் டப் படாத அனிமேயும், அப்புறம் தமிழ் டப் பண்ணப்பட்ட அனிமேஸும் வந்துட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்ருந்த ஒரு சேனல் தான் அது. அந்த சேனலை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யூடியூப் வந்துட்டு டெர்மினேட் பண்ணிட்டாங்க. எதனால டெர்மினேட் பண்ணாங்கன்னா, நான் இந்த மாதிரி ஸ்பேம், ஸ்கேமு, டிஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிஸ் வந்து அதில் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் உண்மையிலே வந்துட்டு ஸ்பேமு, ஸ்கேமு, டிஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிஸ் எதுவுமே வந்துட்டு பண்ணவே இல்லை. அதை நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்கிற விதமாக அதில் வந்து அப்பீலும் கொடுத்துருந்தேன். அதை வந்துட்டு என் வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நான் எந்த வீடியோ ஸ்பேமு, ஸ்கேம் வந்துட்டு பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை நீங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் சேனலை வந்து மீண்டும் எடுத்துக்க முடியாது. அதனால் இந்த சேனலை வந்துட்டு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டெர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எந்த கைண்ட் ஆஃப் வீடியோவுக்கு எந்த இதுக்கு வந்து டெர்மினேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்போம், அந்த மெயிலே நாங்கள் டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லியிருப்போம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் அந்த மெயிலை வந்து செக் பண்ணி பார்த்தா, அதாவது அதே தான் வந்துட்டு போட்டிருக்காங்களே தவிர்த்து வேறு எதுவுமே வந்து போடல. நீங்கள் இந்த ஸ்பேம், ஸ்கேம் வந்து பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்கள் சேனலை வந்து நாங்கள் டெர்மினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்களே தவிர்த்து, எந்த கைண்ட் ஆஃப் வீடியோவில் வந்துட்டு நான் ஸ்பேம், ஸ்கேம் வந்துட்டு பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி வந்துட்டு எனி டீட்டெயில்ஸ் ஒன்றுமே சொல்லாமல் நான் இந்த மாதிரி ஸ்பேம், ஸ்கேம் மட்டும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் வந்து பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க எனக்கு வந்து எந்த வித ஒரு ரிப்ளையும் வந்துட்டு கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி வந்து யூடியூப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கதையை முடிச்சு விட்டாங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 150 பேர் தான். 150 பேர் தான் சப்ஸ்கிரைபர்ஸு. ஆனால் அந்த 150 பேரை நான் சேர்க்குறதுக்கு எந்த கஷ்டப்பட்டேன்னு வந்து எனக்கு தான் தெரியும். ஒரு வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி, டப் பண்ணி கொடுத்து இது பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸுக்கு நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வேர்த்து வந்துட்டு அவ்வளோ ஊற்றும். நான் இப்போ டப் பண்ணும்போதெல்லாம் வந்து ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோ நேரம் 4 மணி நேரமாக உட்காந்து கரெக்டான வந்து டைலாக்ஸ் வந்து கொடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனும் வந்துட்டு பண்ணி வந்து போடுவோம். அதுவும் இல்லாமல் மிச்சபடி ரெண்டரிங் டைமும் கொஞ்சம் கூட தான் இருக்கும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கே எனக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கிட்ட வந்துட்டு ஆயிடுது. ஆனால் அப்படி இருந்து இவ்வளோ நாள் ஒரு 35 வீடியோ கிட்ட போட்ட உடனே, என்னடா இது திடீர்னு டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ அந்த வீடியோஸுமே என் கையில் வந்துட்டு இல்லை. எல்லா வீடியோஸும் வந்துட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன். என்னோட ஸ்டோரேஜ் வந்துட்டு ரொம்ப கூட இருக்கிறதுனால நான் வந்துட்டு டெலிட் பண்ணிட்டேன். என்னடா இது, நம்ம இத்தனை நாள் போட்ட வீடியோ, இத்தனை நாள் பேசின வாய்ஸ் ஓவர்ஸ் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நான் ஸ்கேம் எதுவும் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் நான் எதுவுமே பண்ணல. வெறும் வந்துட்டு என்னென்னா அனிமே வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு தான் போயிட்டுருந்தேன். இப்போ தமிழில் வந்துட்டு என்ன போட்டிருக்கோமோ அதுதான் நான் உள்ளக்குமே வந்துட்டு பேசியிருந்தேன். ஆனால் இவங்க நான் டிஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ஸ்கேம் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்லி வீடியோ வந்துட்டு டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோஸ் வந்து எல்லாமே போச்சு. நிறையா பேர், அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்துட்டு என்கிட்ட வந்து அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி அனிமே வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர்லாம் வந்து கிட்டத்தட்ட லோன்லி ஒன்றுன்னு நினைக்கிறேன், அவர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். அவர் இருந்துக்கிட்டு, ப்ரோ இந்த மாதிரி ஸ்பைஸ் அண்ட் வுல்ஃப் அனிமே போடு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த அனிமையே வந்துட்டு என்னால் ஒரு போட முடியாத வந்துட்டு ஒரு கில்ட்டில் வந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்போ அவர் தான் என்கிட்ட முதல்ல கேட்டது, ப்ரோ இந்த மாதிரி ஸ்பைஸ் அண்ட் வுல்ஃப் அனிமே வந்துட்டு போடு அப்படின்னு சொல்லி. நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு போடுறேன், இந்த கார்ட்டூன் வந்துட்டு முடித்த உடனே அந்த அனிமே வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆகும்போது கரெக்டாக வந்துட்டு ட்விஸ்ட்டு, அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே முடிச்சு விட்டு போயிட்டாங்க. டெர்மினேட்டே பண்ணிட்டாங்க. சேனலே இல்லை. நான் மறுநாள் வந்து பார்க்குறேன், சேனலே வந்துட்டு இல்லை. என்னடா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஒன்று. அதுவும் இல்லாமல் இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம இழந்துட்டோம். ஏன்னா 150ங்கிறது ஸ்மால் சப்ஸ்கிரைபர் தான். ஆனால் இருந்தாலும் அதை கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அவங்களும் வந்துட்டு நம்மளை நம்பி வந்துட்டு வீடியோஸ் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டோமேங்கிறது ரொம்ப மன வருத்தமாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எங்கிட்டாச்சும் ஒரு மூலையில் என்னோடய சப்ஸ்கிரைபர் எங்கேயாச்சும் வந்து இந்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நியூ அனிமேஸு, அதாவது தமிழில் டப் பண்ணப்படாத அனிமே வந்து பார்க்கணுன்னாலும் சரி, டப் பண்ணிருக்கு போ, ஆனால் ஸ்மால் டியூரேஷனில் வந்து எனக்கு வந்து வேணும், அதை வந்து நான் பார்க்கணும், ஃபேமை முடிக்கணும் அப்படின்னாலும் என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.